Hello all. So in this video we are going to see the concept of pseudocode. ஓகேவா? ஸோ நம்ம அல்காரிதம் பார்த்துருக்கோம், ஃப்ளோ சார்ட் பார்த்துருக்கோம் அண்ட் ஆல்சோ இன் தி சேம் வே அதே வழியில் வந்தது தான் வந்து சூடோகோட். ஆக்சுவலாக சூடோகோட் வந்து அல்காரிதம் விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சூடோகோடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் சூடோகோட் அப்படின்னா, சூடோகோட் இஸ் டிஃபைன்ட் as ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷன். எஸ், அல்காரிதமும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான், ஃப்ளோ சார்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான், இதுவும் ஸ்டெப் by step description of an algorithm. Okay, yes, pseudocode does not use any programming language in its representation. Instead it uses a simple English language text as it intended for human understanding rather than the machine reading purpose விட human reading க்கு சிம்பிள் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல தான் சூடோகோட் பிளேஸ் ஆயிருக்க போகுது. ஓகேவா? எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே அது சார்ந்ததா இருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட், pseudocode is an intermediate state between an idea in sense and algorithm. ஓகேவா? அல்காரிதம்க்கும் கோடிங்க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து pseudocode. Clear? Yes. So what is the need of pseudocode? So actually என்ன need pseudocode அப்படின்னா, pseudocode is an important part of designing an algorithm. It helps the programmer planning the solution to the problem as well as the reader understanding approach to the problem. இது எப்படின்னா, அல்காரிதம் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அல்காரிதமும் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம், கரெக்டா? ஸோ அல்காரிதம்னா ரொம்ப லாஜிக்காக பேசிக்காக இருக்கும், எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சூடோகோட எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், எல்ஸ், வைல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுவுமே வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் பர்பஸ் தான், கொஞ்சம் ப்ரோக்ராமிங்க்கு நெருங்கி வர்றது pseudocode. Pseudocode is an intermediate state between an algorithm, as I said before, algorithm and program that plays support the transition of an algorithm into program. அதாவது அல்காரிதமா இருக்கிறது ப்ரோக்ராமா கன்வெர்ட் ஆகிறது வந்து சூடோகோட் மூலியமா பண்றது. டைரக்டா வந்து அல்காரிதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அல்காரிதம் வந்து ரொம்ப பேசிக்கா லாஜிக்கா இருக்கு. பட் கோடிங் அப்படி இருக்காது. அது எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாவே டெக்னிக்கலா இருக்கும். டைரக்டா லாஜிக்ல இருந்து டெக்னிக்கு ஜம்ப் பண்றது மூலியமா அப்படி பண்ணாம, லாஜிக்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ற சூடோகோட் மூலியமா ப்ரோக்ராம்க்கு கன்வெர்ட் பண்றது இட் வில் பி வெரி ஈஸி. Clear? So that is the need for the pseudocode. That is where the pseudocode is needed. Okay? Yes. So before writing the pseudocode of any algorithm, the following points must be kept in mind. So எழுதுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? ஸோ ஆர்கனைஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் அ டாஸ்க். எஸ், நம்ம என்ன எழுதினாலுமே ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க் பண்ண போகிறோம், என்ன ஆர்டரில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என்ன மெயின் கோல் ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ இந்த சூடோகோட் ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ப்ரோக்ராம் வில் பிரிண்ட் தி n நம்பர் ஆஃப் ஃபிபனக்கி சீரீஸ். இப்போ நான் ஒரு சூடோகோட் எழுத போகிறேன் அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்கு, இப்போ n நம்பர் ஆஃப் ஃபிபனக்கி சீரீஸ் அதை பிரிண்ட் பண்ண போகுது. தட் இஸ் தி மெயின் கோல் அப்படின்றத நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடணும். எஸ், யூஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ டோல். ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இஃப், எல்ஸ், ஃபார், வைல், கேசஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அல்காரிதமில் மோஸ்ட் டீட்டெயிலாக நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஜென்ரல் டேர்மில் இஃப் டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போமே தவிர்த்து அதுவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமாக நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். Clear? Yes, indent the statements if, else, for, while, loop as they're intended in the program. It helps to comprehend the decision control and execution mechanism. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டென்டேஷன் சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒன்னு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு டைரெக்டாகவே பிரிண்ட் எழுதாமல் ஆக்சுவல் கோடிங்கில் எப்படி அந்த பிரிண்ட் எங்கே போய் பிளேஸ் ஆகும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தெரியுது இல்லையா, ஸோ அது ஆக்சுவலாக எங்கே போய் பிளேஸ் ஆகுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி சூடோகோட் எழுதணும்னா அதை ப்ரோக்ராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் ரீடபிலிட்டி டு அ கிரேட் எக்ஸ்டென்ஸ். நம்மளுக்கு அது திருப்பி ரீட் பண்ணுறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட், யூஸ் அப்ரோப்ரியேட் நேமிங் கன்வர்ஷன்ஸ். அதாவது இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சூடோகோடுக்கு நம்ம ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது சில நேம்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நேம்ஸ் ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுதோ அதுக்கான நேமாவே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக் பர்பஸ்க்காக நம்ம அதை படிக்கும் பொழுதோ இல்லை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும்போதோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
அந்த பர்பஸ்க்காக நேமிங் கன்வர்ஷன்ஸை வந்து அப்ராப்ரியேட்டாக அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிறத நேம் பண்ணி கொடுக்கணும். கிளியர்? ரிசர்வ்டு கமாண்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் மஸ்ட் பி ரெப்ரசன்டட் இன் அ கேபிட்டல் லெட்டர்ஸ். கீவேர்ட்ஸ்னா என்ன நம்ம கீழே படிப்போம், அப்கமிங் வீடியோஸில் நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் கமாண்ட்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் பி பிளேஸ்ட் இன் அ கேபிட்டல் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், எல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த இஃபோ எல்ஸோ எப்படி இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ செக் வெதர் ஆல் தி செக்ஷன்ஸ் ஆஃப் தி சூடோ கோட் ஆர் கம்ப்ளீட். அதாவது சூடோ கோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சா, ஃபினைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் ஆயிருக்கா, கிளியராக இருக்கா, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா, கரெக்டாக காம்ப்ரியன்ட் ஆயிருக்கா, இன்டென்டேஷனில் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணணும். ஆல்சோ எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஆக்சுவல் கோட். அதுதான் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆக்சுவல் கோடில் என்னென்ன நடக்க போதோ அது எல்லாத்தையுமே சூடோ கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிடணும் முன்னாடியே. ஸோ அப்போ தான் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி, ரைட்? Yes. Don't write the pseudocode in a programming language. Yes, this is very important. Again and again I'm repeating. Programming languages சார்ந்ததா இருக்கக்கூடாது. ஆனால் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ், டிஃபால்ட் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ், நாட் டிஃபால்ட், ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். It is necessary that the pseudocode is simple and easy to understand, even for layman or client, மினிமலைசிங் தி யூஸ் ஆஃப் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சூடோ கோட் படிக்கும் பொழுதே நம்ம நார்மலாக, அதுதான் நான் சொன்னேன், கோடர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் இல்லாத ஆளுங்க கூட இதை ரீட் பண்ணி இப்போ திஸ் இஸ் வெரி ஈஸினோ. ஆமாம் தானே, இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 1 அப்படின்னா, அதாவது யூசர் கொடுக்குற இன்புட் ஒருவேளை 1 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பிரிண்ட் பண்ணணும், ஐஎம் கேஸ் 1 பிரிண்ட் பண்ணிடணும். ஒருவேளை யூசர் 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், print response I am case 2. இது யாராலையுமே புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தானே இது. That is what pseudocode tells. Clear? So this is all about the concept of pseudocode. See you in the next video. Thank you.